கமாண்டர்களுடன் புறப்பட தயார் நிலையை எய்தியது விக்ராந்த். டிசம்பர் 4ஆம் தேதி உத்தரவு கிடைத்தது. அட்மிரலின் சொந்த கொடி ஏற்றப்பட்டது. அதற்கு மேலாக தேசிய கொடி பறந்தது. நங்கூரங்களை உயர்த்தினார்கள். கம்பீரமான இசையை முழங்கியபடி மேடையில் அணிவகுத்து நின்ற 1400 மரைன்களும் சல்யூட் செய்தபடி விக்ராந்த் தன்னுடைய பெருமைமிகு பயணத்தை தொடங்கியது கராச்சியை நோக்கி. 2 நாளில் கராச்சியை அடைந்தது. அவர்களுக்கு இடப்பட்டிருந்த பணி மிக மிக முக்கியமானது. கராச்சியிலிருந்து 50 கிலோமீட்டர் தூரத்தில் நங்கூரம் அடித்தது விக்ராந்த். அதே சமயம் விக்ராந்த் புறப்பட்டு செல்லும் பாதை முழுவதும், அந்த வழி முழுவதும் G0 வகை சண்டை விமானங்கள் அரை மணி நேரத்திற்கு ஒரு முறை பறந்த வண்ணம் இருந்தன. எதிரே பாகிஸ்தானின் டெஸ்ட்ராயர்கள் மற்றும் குரூசர்கள் வருகின்றனவா என்று உளவறிந்து வந்து சொன்னார்கள் அந்த விமானத்தின் பைலட்டுகள், விங் கமாண்டர்கள். 8ஆம் தேதி விக்ராந்த் தன்னுடைய தாக்குதலை தொடங்கியது அதிகாலை.